துதிப்பாடலோடு நம்ம துவங்குவோம். பழைய பாடல், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். சேர்ந்து கையை தட்டி உற்சாகமாய் பாடி அவர் நாமத்தை கொண்டாடுவோமா. துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து கர்த்தரை நம்ம காலையில துதிப்போம். கர்த்தர் பெரியவர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். உற்சாகம் ஒரு கைத்தட்டு காலையில. ஆதியும் நீரே அந்தவும் நீரே, ஜோதியும் நீரே சொந்தவும் நீரே. ஆதியும் நீரே அந்தவும் நீரே, ஜோதியும் நீரே சொந்தவும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, ஆதியும் நீரே, தாபரம் நீரே, தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, தாரகம் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுங்க. வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, பாதையில் நீரே. எந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, ஆழியில் நீரே, ஆபத்தில் நீரே. சொல்லுங்க சொல்லுங்க. வானிலும் நீரே, ஆழியில் நீரே, ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் துன்ப நேரத்தில் என் இன்பமேயாவர். இன்னல் வேளையில் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமேயாவர். இன்னல் வேளையில் எந்த காலத்திலும் நன்றி நன்றியினால் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதி. கையை உற்சாகமா தட்டி. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம். என் தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம். சர்வமும் நீரே. இந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இரண்டு கரங்களை மேல உயர்த்தி. என் வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே,
என் பாதையில் நீரே. வாதையில் நீரே, என் பாதையில். கமான், கையை உயர்த்தி. என் வாழ்விலும் நீரே, என் வாதையில் நீரே, எங்க பாதை. கமான், இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எங்க வேளையிலும் துதிப்பேன். நன்றி உள்ளவங்க நிறைய பேர் இந்த சர்ச்சில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை நன்மைகள் கர்த்தர் செய்தார். முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினைச்சோம், கடவுள் நம்மளை கைவிடல. எப்பக்கத்தில் நெருக்கினார்கள், முடுங்கி போகல. இன்னும் நம்ம உயிரோடு இருக்கோம் பாருங்க. கடவுள் நம்மளை எவ்வளோ தூரம் நடத்தினாரு, நமக்கு இத்தனை நன்மைகளை செய்தாரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவர் செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி 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 பாடுவேன். ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்களேன், நான் எப்பவுமே நன்றி உள்ளவனா தான் இருப்பேன் அப்படின்னு. நன்றி உள்ளவங்க மாதிரியே சொல்லல அது. ஓகே, லெட்ஸ் கோ. 1 2 3 4. தலைக்கு மேல கையை உற்சாகமா கொட்டி சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே, செய்தீரே. பக்கத்துல சொல்லுங்க, நான் உயிரோடு இருப்பதற்கு இன்னும் நிறைய நன்றி சொல்லணும். என்னைக்கே மடிஞ்சு போக வேண்டிய சரித்திரம் கடவுள் நம்மளுக்கு ஜீவன் தந்து. போன 3 வருஷம் முன்னாடி ஒரு ஜென்ரேட்டர் வாங்கியிருக்கோம் சர்ச்சில், மேலே இருக்கு. அது ரிப்பேரில் இருக்கு. இப்போ 3 வருஷத்தில். எத்தனை வருஷங்க? ஆமாம், பல லட்சம் கொடுத்து வாங்கினோம். 3 வருஷத்தில் ரிப்பேர். 58 வருஷம் இன்னும் ரிப்பேர் ஆகாமல் ஓடிட்டு இருக்கு. எவ்வளோ நல்லவரா கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு, வச்சிருக்காரு. அவர் நோக்கி வேண்டிய போதெல்லாம் சுகம் தந்து நடத்தினாரு. நிறைய பேர் நமக்கு முடிஞ்சிச்சுன்னு சரித்திரத்தை எழுதி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம தான் சிரிக்கிறோம். அவங்க வருத்தத்தில் இருக்காங்க. உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உயர்த்தினாரே. நன்றி உள்ளவங்க என் கூட சேர்ந்து கையை தட்டி பாடுமா. ஜீவன் தந்து நீர் விட்டீர், அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. தட்டோமா கைய. 1 இருளின் அதிகாரம் அகற்றி விட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு
இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே தகப்பனே செய்தீரே. கையை தட்டி உற்சாகமா நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டணும். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்றி. நன்மை செய்தீரே. நல்ல கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி. நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா? செய்த நன்மை ஆயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கையை உயர்த்தி நன்றி. நன்மை செய்தீங்களே, நன்மை. ஜீவனை தந்தீங்க, வாழ வச்சீங்க, அழகு பார்த்தீங்க, தூக்கி நிறுத்திட்டீங்க, சந்ததிகளை உயர்த்தினீங்க, எல்லா பக்கத்துல இருக்கிற நெருக்கத்தை மாத்தினீங்க, முன் செல்லுகிற கிருபை தந்தீங்க, வெங்கல கதவை உடைச்சீங்க, இருப்பு தாழ்பால முறிச்சீங்க, எல்லாத்தையும் எங்களுக்காக அசைச்சு தந்தீங்களே. நீ நல்லவர் என்று சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஓஹோ நன்றி. நன்மை செய்தீரே, நன்மை. எதுவுமே நம்புறீங்க? இம்மட்டும் எனக்கு உதவின்னு எபினேசர். பக்கத்து சொல்லுங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டங்க, ஆனாலும் இப்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய பேர் என்ன தெரியுமாங்க? அவர் எபினேசர். எபினேசர் என்றாலே உதவி செய்கிறவருங்க. உன்னை கடைசி வரைக்கும் கரை சேர்க்கும் வரைக்கும், உன்னை லட்சிய கரை சேர்க்கும் வரைக்கும், அந்த கரையில் நின்று ஆனந்த கண்ணீர் வடிக்கும் வரைக்கும் உங்களை அவர் கைவிட மாட்டார். நம்புறவங்க கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நானும் என் வீடும் என் வீட்டாரும் உமையே நாங்கள் சேவிப்போம், என் கடைசி மூச்சு வரைக்கும் உம்மை ஆராதிப்பேன்னு சொல்றவங்க தலைமையில கையை தட்டி பலத்தோராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். சொல்லுங்க சொல்லுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருபோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருபோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் எபினேசரே, வரை உதவினி எபினேசரே.
இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒரு நிமிஷம் அப்படியே கையை உயர்த்தும் போது எத்தனை பேரு என்னோடு சேர்ந்து சொல்வீங்க, ஆரம்பம் ரொம்ப அற்பங்க, ஒன்னும் இல்லாம தாங்க தொடங்கணும். நான் நிறைய பேர் ஒத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், எவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்து இந்த அளவுல நிறுத்திட்டாருங்க. அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க. இப்பொழுது இருப்பதை விட பல விரிவாக்கங்களில் கர்த்தர் உங்களை குடும்பத்தை வைப்பாராக. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் நல்லவர்னு நம்புறவங்க எல்லாம் நல்லா கையை தட்டி தான் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் ஆண்டவர் சொன்னாரு, நான் இல்லாம நீங்க ஒன்றும் செய்ய. இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம், என் கூடவே இருந்துருங்களேன், நான் எல்லாத்தையும் சாதிப்பேன். கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரே ஆனால் நம்மை எதிர்த்து நிற்பவன். நீர் என்னோடு இருந்தாலே என் வாழ்க்கையின் எல்லா பங்கும் வெற்றியா மாறும். என் கூடவே இரும். எத்தனை பேர் இன்னைக்கு கேட்பீங்க, என் கூட வாங்கப்பா? 1000 பேரை காட்டிலும் ஒரு பக்கத்தில் 1000 பேரும் மறுபக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆனா நீங்க மட்டும் என் கூட இல்லைனா நான் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் கையை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர்கிட்ட கேட்பீங்க, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் எல்லா மனுஷ பலனும் ஒரு நாள் முடியுங்க. எல்லா திறமைக்கும் ஒரு எல்லை இருக்குங்க. எல்லா அறிவு ஞானத்துக்கும் ஒரு முடிவு இருக்குங்க. ஆனா கிருபைக்கு முடிவே இல்லைங்க. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லைங்க. என் கூட இருந்து என்னை கரை சேர்க்கிற வரைக்கும் என்னை கைவிட மாட்டார் என்ற அவர் மேல இருக்கிற நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கைய தலை மேல தட்டி ஒரு 3 ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன். என்ன அவர் கைவிட மாட்டார். என் கூடவே வாரும் ஆண்டவரே. நீர் என்னோடு இருப்பீரானால், என் பக்கத்துணையா இருந்தால், எனக்கு தஞ்சமா இருந்தால், எனக்கு அடைக்கலமா இருந்தால் நான் நிச்சயமாய் ஜெயிப்பேன். என் கூடவே இரும். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் கூடவே இரும். அத நீங்க பாடுற அந்த முகத்தோரணையை பார்த்த நீ வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி பாடுறீங்க. நல்லா கையை உயர்த்தி கண்ணை திறந்து சந்தோஷமா அவர் பொன்முகத்தை பார்த்து சொல்லுங்க, என் கூட வாங்கப்பா. யார் வராங்களோ இல்லையோ, நீங்க இருந்தா போதும் நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை உள்ளவங்க ஓகே கையை உயர்த்தி, என் கூடவே இரும். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே.
ஜீவனானீரே. உயிரற்ற வாழ்க்கையில இப்ப நல்ல சத்தமா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம், என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எல்லாரும் கையை நல்லா தட்டணும், ரத்தம் வர மாதிரி ஒரு தட்டு. விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தெய்வம், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தெய்வம், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. அன்பினாலே ஆவியில் உண்மையாய் ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தெய்வம், மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தெய்வம், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. எல்லாரும் கடைசியாக 2 கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து பாடுவோமா? பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே. இந்த வேலை இன்னைக்கு உங்களை முழுமையா எத்தனை பேரு இந்த காலையில வேலை கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிப்பீங்க? 1 கோடி செல்வங்கள் என தேடி வந்தாலும் உமக்கு அது ஈடாகாது. என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், என் எல்லாத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இனி வாழ்ந்தா உமக்காக வாழுவேன், செத்தா உமக்காக சாவேன். பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிரோடு இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் ஊழியம் செய்வேன், நான் மரிச்சா என் இயேசுவோடு கூட இருப்பேன். எதுவா இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை என்று சொன்னது போல முழுமையான அர்ப்பணிப்போடு என் வாழ்நாள் முழுவதும் இயேசுவையே போற்றி வணங்கி ஆராதிப்பேன். என்னை காண்பவர், என்னை கண்டவர், என்னை உயர்த்தியவர், என்னை வாழ வைத்தவர், ஜீவனை தந்தவர், நித்திய ஜீவனை தந்தவர். இன்னிலிருந்து 50 வருஷத்துல உங்களுக்கு இருக்கிற எதுவுமே உங்களுக்கு உதவாதுங்க. உங்களுக்கு உதவ போற ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் தந்த நித்திய ஜீவன் மட்டும்தாங்க. நல்லா கை தட்டி கர்த்தர் தந்த ஜீவனுக்காய், நித்திய ஜீவனுக்காய் நன்றி சொல்லி இந்த பாட்டின் ஒரு அடி மட்டும் பாடும்போது இதயங்களை அவருக்கு அர்ப்பணித்து பாடுவோமா? பலிபீடத்தில் என்னை அரணே படைக்கின்றேனே இந்த வேளை, ஏனை திரு சித்தம் போல தீடுவே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். என்னை கழுவும் உன் திரு ரத்தத்தாலே, கரை நீங்க இருதயத்தை. என்னை கழுவும் உன் திரு ரத்தத்தாலே, கரை நீங்க இருதயத்தை. கடைசியா 2 கரங்களை உயர்த்தி ஆஹா
worship you, we glorify you, Lord. Hallelujah. Hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தும் போது இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மலையின் மேல் கர்த்தர் உதித்து எழுந்து வருகிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வருகிறார். இந்த முறை உன்னை ஆசீர்வதிக்கும் போது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வாழ வைப்பது போல் உன்னை வாழ வைக்கும் சமயம் வரும்போது உன்னை பார்க்கிறவர்கள் மூச்சில்லாமல் நிற்பார்கள். அந்த மகத்துவத்தோடு உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீயும் உன் வீட்டாரும் எழுந்து பிரகாசிப்பீர்கள், ஜெயத்தை காண்பீர்கள். உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. அது சீக்கிரத்தில் நீங்கட்டும். இந்த லேசான உபத்திரவம் நினைச்சதை முடிக்கிற அந்த நேரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உதித்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இன்னைக்கு உங்க கூட தேவனுடைய சமூகம் எவ்வளோ விலையேற பெற்றது அப்படின்னு ஏசையாவின் வாழ்க்கையிலிருந்து உங்க கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். சங்கீதம் 16:11 இப்படி சொல்லுகிறது. 16:11 of the book of Psalm. In your presence, உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பங்கள் உண்டாம். ஸோ எத்தனை பேர் அவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் துக்கத்தோடு வியாகுலத்தோடு வந்தவங்க அவர் சமூகத்தில் மகிழ்ச்சியின் பேரின்பம் உண்டு. எந்த சூழ்நிலையிலும் எல்லா இடத்தை விட பிரசன்னத்தில் வந்தாலே ஏதோ ஒரு மனமகிழ்ச்சி, அறிவுக்கு புரியாத ஒரு மகத்துவத்தை கர்த்தர் தருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:19 இப்படி வாசிக்கிறோம். Times of refreshing come from the presence of the Lord. Times of refreshing. சோதனையிலும் துன்பத்திலும் வேலைகளிலும் அலைச்சல் இருக்கிற நமக்கு இளைப்பாறுதலின் காலங்கள் எங்க கிடைக்குதுன்னா தேவனுடைய சமூகம் மட்டும்தான். So when we come to the presence of the Lord, we receive times of great refreshing. நம்ம எல்லாருக்கும் அந்த ரீஃப்ரெஷிங் தேவை. இன்னைக்கு ஏசையா பற்றி பேசணும் நேரம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏசையா ஒரு கஷ்டத்தில் போகிறாரு. என்னன்றது சொல்கிறேன். அந்த கஷ்டப்பாதையில் அவர் தேவ சமூகத்துக்கு போகிறார். He has an encounter with God. தேவனை சந்திக்கிற அல்லது அந்த பிரசன்னத்தினுடைய மகத்துவங்களை சந்திக்கிற ஒரு நேரம் ஏசையாவுக்கு வருகிறது. 6ஆம் அதிகாரம் ஏசையாவின் புஸ்தகம் முதல் 4 வசனங்களை படிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். இந்த இயர் நீங்கள் உங்கள் மொழியில் பார்க்கலாம். இந்த இயர் that King Uzziah died, I saw also the Lord sitting upon a throne, high and lifted up, and his train filled the temple. Above it stood the seraphims, each one had 6 wings. With twain he covered his face, and with twain he covered his feet, and with twain he did fly. And one cried to another and said, Holy, holy, holy is the Lord of hosts. The whole earth is full of his glory. And the posts of the door moved at the voice of him that cried, and the house was filled with glory. Amen. ஏசையா தேவாலயத்துக்கு போகிறார். தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிரசன்னத்தில் ஒரு என்கவுண்டர் அவருக்கு. கர்த்தருடைய மகிமையையும் பரிசுத்தத்தையும் பிரசன்னத்தையும் சந்திக்கிறார். ஆண்டவர் எப்போ நம்ம ஆராதனையில் சந்திக்கிறோமோ, பிரசன்னத்தை உணர்கிறோமோ, இந்த 3 விஷயங்கள் ஏசையாவுக்கு நடந்தது போல நான் நம்புகிறேன் நம் வாழ்க்கையில் நடக்கும். ஒன்று, நம் தேவன் எவ்வளவு பெரியவர். ஏசையா சொல்றார், அவரை பார்த்தேன், அவருடைய மகிமை, the train of his glory அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை ஏசையா பார்த்தார். ஆமென். எத்தனை பேர் ஆராதனைக்கு வரும்போது உங்க தேவன் பெரியவர் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் வருகிறது? சொல்ற, the train of his garment, the fringe of his garment filled the temple.
அவருடைய வஸ்திரத்தினுடைய தொங்கலின் மகிமையே ஆலயத்தை மூடியதாம். ஸோ அவர் உயர்ந்திருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை ஏசாயா பார்க்கிறார். 740 BCயில் இது நடந்ததாக சரித்திரம் வேதத்தில் நமக்கு சொல்லுகிறது. வருஷம் நமக்கு முக்கியம் இல்லை, ஆனால் இது நடந்த போது சரித்திரம் இருக்கின்றன. உசையா என்ற ராஜா தேசத்தை ஆண்டு வந்தார். நமக்கு தெரிஞ்ச பைபிளில் முக்கியமான ராஜாக்களில் தாவீது, சாலமோனு, ஆகாபு, ஜெசபேல் தெரியும். ஆனால் உசையாவும் மிக சிறந்த ஒரு ராஜாவாக இருந்தார். he was a great king. 52 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். நீண்ட ஆட்சி. 52 வருஷம்லாம் யாரோ ஆளுகை செய்கிறாங்கன்னா ரொம்ப பெரியவங்க அவங்க. 16வது வயதில் ஆட்சி பீடத்திற்கு வந்தார் ராஜாவாக. அவர் வந்தபோது ஆராதனையை மீண்டும் தேசத்தில் நிலைநாட்டினார். மிகப்பெரிய ராஜாவாய் மாறினார். பிலிஸ்திய பட்டணங்களெல்லாம் அவர் சுதந்திரித்தார். இஸ்ரவேலின் எல்லைகளை அவர் பெரிதாக்கினார். தேசத்திற்கு சமாதானத்தையும் செழுமையும் கொண்டு வருகின்ற நல்ல ஆட்சியாளராக அவர் இருந்தார். அவர் மரிப்பதற்கு முன்பாக அசீரியாவினுடைய ராஜா தேசங்கள் எல்லாம் வாரி எடுத்து கொண்டு யுத்தங்களை முடித்து வருகிறார். ஆனால் இஸ்ரவேலை மட்டும் அவரால் பிடித்தெடுக்க முடியவில்லை. காரணம், உசியா ராஜா ஒரு வல்லமை மிக்க ராஜாவாக இருந்தார். இப்போ உசையா என்ற ராஜா மரிச்சிட்டார் என்று நமக்கு அந்த அதிகாரம் சொல்லுகிறது. தேசமே கலங்குகிறது, தேசம் பயப்படுகிறது. அந்த நேரத்தில் ஏசாயா சொன்னதான் இங்கே வாசிக்கிறோம். உசையா ராஜா மரித்த போது இப்போ அவருடைய புள்ள ஆட்சிக்கு வந்துட்டார். அப்பயும் அப்படிதான் இருக்கு. ஆமென். புள்ள ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஸோ அந்த புள்ளையினுடைய ஆட்சி அவ்வளோ நல்லா இல்லை. அசீரியர்கள் ஓங்கி யுத்தங்களில் வரும்போது அவர்களை எதிர்த்து நிற்கும் திறன் மகனுக்கு இருக்குமா இல்லையா என்ற சந்தேகம் கண்டிப்பாக ஏசாயாவுக்கு இருக்கு. ஆனால் உசையா ராஜா இருந்த காலத்தில் 2 நாளாகமம் 26:14 படிக்கும்போது ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு மிலிட்டரி சயின்டிஸ்டாக உசையா ராஜா இருந்திருக்கிறார். 26:14-15 he prepared for them throughout all the host shields, spears, helmets, habergeons, bows and slings to cast stones. பயங்கரமான மிஷனரி. கேட்டபில்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கார். ஏவுகணைகளை வாரி எறியக்கூடிய யந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். he made in Jerusalem engines அப்படின்றார். engines invented by cunning men to be on the towers and upon the bulwarks to shoot arrows, great stones. யுத்த வீரனா இருந்திருக்கிறாரு. யுத்த வீரன் மட்டுமல்ல, ஒரு இன்ஜினியரா இருந்திருக்கிறார். அந்த காலத்திலேயே இவ்வளோ மிஷினரிகளை கண்டுபிடிச்சிருக்கிறார் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஸோ இவரை கர்த்தரை அவர் நம்பின காலம் வரைக்கும் உசியா ராஜாவுக்கு கர்த்தர் உதவியாயிருந்தார், தாங்கினார். அவருக்கு எல்லா யுத்தங்களிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் ஒரு மனிதன் வெற்றி பெற்றுட்டே இருந்தா திமிரு வந்துடும், அது சகஜம். ஸோ அதே நிலைமை இவருக்கு வருகிறது. அவருக்கு என்ன ஆச்சுன்னா பெருமை வந்துடுச்சு. ஒரு நாள் தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்துக்கு போன போது அங்கே பலி செலுத்த வேண்டிய நேரம் வந்தபோது ஆசாரியன் இல்லைன்னு இவரே போய் பலியை செலுத்தி விட்டார். ஆசாரியன் ஓடி வந்து சொல்ற, ராஜாவே நீ அதை செய்யக்கூடாது, அது பழைய ஏற்பாட்டின் காலம் பாருங்க, நீங்க செய்யக்கூடாதுன்னு ஓடி வந்து தடுத்தாரு. அவர் சொன்னார், நான் ராஜாங்க, நான் என்ன வேணா செய்வேன், நீங்க ராஜா இருக்கலாங்க, ஆனா என்ன வேணா செய்ய கூடாது. அதனால அவர் ஆலயத்தில் வந்து பலி செலுத்தினாரு. கர்த்தர் அவரை குஷ்டரோகத்தால் தாக்கினார். he was struck with leprosy. மிச்சமான தன்னுடைய ஆயுசு நாள் முழுவதும் தனிமையில் ஒதுக்கப்பட்டு மீண்டும் தேவாலயத்தில் ஒரு நாளும் பிரவேசிக்க முடியாமல் குடும்பத்தை விட்டும் வீட்டை விட்டும் தேவாலயத்தை விட்டும் என் தேசத்தை விட்டும் அவரை தூரமாக ஒதுக்கி வைத்தால். காரணம், உசியா ராஜாவுக்கு வந்த பெருமை. ஞானத்தால் ஒரு தேசத்தை கட்டினார். 52 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். இப்போ அவர் இல்லை, அவர் மரிச்சிட்டார்னு தெரிஞ்ச போது மகன் ஆட்சியில் இருந்தாலும் தந்தையாருக்கு இருந்த திறன்கள் மகனுக்கு இல்லை. தேசம் என்ன ஆகுமோ என்ற பயத்தோடும் கவலையோடும் கலக்கத்தோடும் தேவாலயத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசி போகிறார். அந்த நேரத்தில் தான் கர்த்தரை தேவாலயத்தில் சந்திக்கிறார். நான் அப்படி சொல்றேன், எவ்வளவு துன்பத்தோடு நீங்கள் தேவனுடைய வீட்டுக்கு வரும்போதும் நீங்க சந்திக்கிற தேவன் பெரியவர் என்பதை உணரணும். இப்படி உங்களுக்கு சின்ன சாதாரணமா சொல்றேனே, ஏசாயா தேவாலயத்துக்கு போய் ஆராதிக்க போறாரு. லிட்டில் கிங் காலி ஆயிட்டாரு, ஆனா பிக் கிங் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். இப்படி சொல்றேன், நீங்க அந்த வெளிப்பாடு எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும். வாழ்க்கையில எது சரிஞ்சாலும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஒரு நாளும் சரிவே மாட்டார்.
எத்தனை பேர் ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, பாடும்போது என் தேவன் பெரியவர் என்று உங்க சூழ்நிலையில் உணர்கிற யாரா இருந்த கையை உயர்த்தி வராமின்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா கர்த்தர் நம்ம எங்கே தெரியுமா சந்திக்கிறார்? ஆராதனையில. அதிலும் கூடி வந்து ஆராதிக்கும் போது நம்மை சந்திக்கிறார். யாத்திரையாகவும் 25:22 வாசிக்கிறோம், உங்களை நாங்க சந்திப்பேன், என் கிருபாசனத்தில் வந்து உங்க கூட நான் பேசுவேன், உங்களோடு நான் ஐக்கியம் கொள்ளுவேன், 2 கேருபீன்களுக்கு நடுவே உடன்படிக்கை பெட்டியின் சாட்சியின் மேல நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுவேன்னு சொன்னார். ஆமென். எபிரேயர் 10:25 சொல்லார், சிலர் விட்டு விடுவதை போல சபை கூடி வருவதை நீங்கள் என்ன செய்யக்கூடாதாம்? விட்டு விடக்கூடாது. ஏன்னா உங்க துன்ப நேரத்துல நீங்க அவர் பிரசன்னத்துல வந்தாதான் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்க வாழ்க்கையில் உணர முடியும். உசியா ராஜா மரிச்ச போது ஏசையா உணர்கிறார், நான் ஆராதிக்கிற தெய்வம் ராஜாக்களுக்கு ராஜா, அவர் பெரியவரா இருக்கிறார், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இன்னைக்கு வலது கை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராதிக்கிற தெய்வம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் கைவிட மாட்டார். யார் மரித்தாலும் யார் விலகினாலும் கர்த்தரை கொண்டு மீண்டும் நாங்கள் நிற்போம் என்ற நம்பிக்கை உள்ளவங்க அல்லேலூயா என்று ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். 22:25 சங்கீதத்தில் சொல்றார், my praise shall be of thee in the great congregation. பக்கம் சொல்ல, நீ எங்க தெரியுமா துதிக்கணும்? வீட்டுல துதிக்கணும், ரோட்ல துதிக்கணும், ஆட்டோல துதிக்கணும், கார்ல துதிக்கணும். அதை விட முக்கியமா மகா சபையில் வந்து ஜனங்கள் எல்லாம் பாடி துதிக்கும் போது அங்கே நீ கர்த்தரை துதிக்கணும். இன்டர்நெட்டுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லா நெட்டுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆனா நீங்க தேவ பிள்ளையா இருந்தா உங்க துன்ப காலத்தில் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் நீங்க வர வேண்டிய இடம் கர்த்தருடைய வீட்டுல. சொல்ற, I will praise thee among much people. நிறைய ஜனங்களுக்கு நடுவே சபையில் வந்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். ஆமென். எதுமே தேவனுடைய வீட்டுக்கு வருவதை பெரிய ஒரு பாக்கியமாய் கருதுகிறீர்கள். இன்னைக்கு இப்படி உணர்ந்தாங்க, நீங்க துன்பத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் இழப்பிலும் நீங்கள் வர வேண்டிய இடம் கர்த்தருடைய வீடு. அங்கே வரும்போது முதலாவது நீங்க உணர்வது, என் தேவன் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். நீங்க அனுபவ ரீதியில் ஒன்று புரிஞ்சுக்கணும், சாத்தான் அதிகமா உங்களை வேற எங்க போறதும் தடுக்க மாட்டான், சபைக்கு போறதை தடுப்பான். அந்த அனுபவம் உள்ளவங்க யாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற இடத்துக்கெல்லாம் போனா ஈஸியா விட்டுருவான். சர்ச்சுக்கு வர்ற அன்னைக்கு தான் சண்டே வரும். ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்க என்ன செய்யக்கூடாது, இங்கே வர கூடாது என்று அவனுக்கு நல்லா பிடிக்கும். அதனால அவன் உங்களை தடுப்பான். நீங்க என்ன தெரியுமா சொல்ல, நானும் என் வீட்டாரமோ வீட்டில் அல்ல கர்த்தருடைய வீட்டில் நாங்கள் சென்று தேவனை நாங்கள் ஆராதிப்போம். ஏன்னா அங்க போனாதான் என் தேவன் எவ்வளவு பெரியவர். நான் நம்புறேங்க, நிறைய நாட்கள் நிறைய ஞாயிற்றுக்கிழமைகள் இங்க வந்த போதெல்லாம் முடிஞ்சதோ என்று ஊசியா மரித்தது போல வந்த உங்க வாழ்க்கையில இங்க வந்து நின்ற பின்னாடி நீங்க உணர்ந்திருப்பீங்க, என் தேவன் இவை எல்லாவற்றை காட்டிலும் பெரியவரா இருக்கிறார். How big is my God? கையை உயர்த்தி என் கூட சொல்ல, ஆராதிக்கிற தெய்வம் எல்லோரிலும் பெரியவருங்க. 1000 ஊசையா மறைந்தாலும் என் தேவன் ஒரு நாளும் மறையவே மாட்டார், மாறாதவர் அவர். ஹல்லேலூயா. நம்பர் 2, அவர் வீட்டுக்கு வந்த ஏசாயாவுக்கு முதல்ல தேவன் எவ்வளவு பெரியவர் என்று அவருடைய மகிமையினுடைய மகத்துவங்களை பார்க்கிறாரு. ரெண்டாவது என்ன தெரியுமா பார்த்தாரு, அவரை பெருசா பார்த்த போது இவருக்கு சின்னதா தெரிஞ்சிச்சு. ஆமென். நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் என்னைக்கு தெரியுமா, நீங்க உங்களை இன்சிக்னிஃபிகண்ட், உங்களை வந்து நீங்களை குறைச்சிக்கணும்னு சொல்லல, உங்களை கடவுள் அழகா படைச்சிருக்காரு. ஆனா நீங்க கர்த்தருடைய வீட்டில் வந்து அவர் எவ்வளவு பெரியவர்னு பார்க்கும்போது தான் நீங்க எவ்வளவு சின்னவங்கன்னு தெரியும். அவரை எவ்வளவு பெரியவங்கன்னு பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும். சோ ஏசாயா இப்படி சொல்றார் 6ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில், சோ ஐ செட், நான் சொன்னேன், ஓ இஸ் மீ, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களுக்கு நடுவே வாசம் பண்ணுகிறேன். For my eyes have seen the King, the Lord of hosts. கர்த்தரை நான் பார்த்தேன். ஓ, அவர் ராஜா, சேனைகளின் கர்த்தர். அவரை பார்த்த போதான் நான் ரொம்ப சின்னவன் எனக்கு தெரியுது. யாருக்கும் நான் சொல்றது புரியலையோ? ஆமென். அவரை நான் எவ்வளவு பரிசுத்தமாய் பார்த்த போதுதான் நான் எவ்வளவு அசுத்தம்னு என்னை தெரிஞ்சுக்கிட்டேன்றார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா?
எத்தனை பேர் நம்புறீங்க உங்க எல்லா பாவங்களையும் கால்வரி சிலுவை பரிகரித்தது? அவர் இரத்தத்தால கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். உங்களை கர்த்தர் உங்களுடைய குற்றங்களை உங்களுக்கு காண்பிக்கும் போது அது உங்களை அவர் காண்பிப்பது உங்களை குற்றப்படுத்துவதற்கல்ல, அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவதற்காக. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் உங்களை நடத்துவாருங்க, அந்த வெற்றியோடு நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவாலயத்தில் வந்து தேவனை பார்க்கிறாரு, தன்னையும் பார்க்கிறாரு. தேவனை பெருசா பார்க்கிறாரு, தன்னை அசுத்தமாய் பார்த்து ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 8ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், இந்த 4 ஜீவிகளும் தங்கள் சிறகுகளை விரித்து, ஆமென், கண்கள் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இரவும் பகலும் ஓயாமல் ஒன்றைதான் சொன்னார்களாம், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் இருக்கிறவர் இருந்தவர் இனிமேலும் வருகிறவர். முதல்ல சொல்ல மாட்டீங்களா? கையை உயர்த்தி என் கூட ஒரு வாட்டி சொல்றேன், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவருடைய சுபாவ தன்மைகளில் attributes of Godன்னு படிக்கிறோமே இறையியல்ல, அந்த attributesல அவர் நல்லவர், இரக்கம் உள்ளவர், மாறாதவர் சொல்லிட்டே இருக்கலாம். இந்த எந்த வார்த்தையுமே பைபிள் நல்லா ஆழமா கேட்கணும். எந்த வார்த்தையுமே பைபிள் 3 முறை சொல்லங்க. அவர் நல்லவர் 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 அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. அவர் எப்படி சொல்லலாம், அவர் பெரியவர் பெரியவர் அப்படின்னு சொன்ன இல்லைங்க. ஆனா ஒரு வார்த்தையை ஆழமா கேட்கணும். ஒரு வார்த்தையை பைபிள் இங்க மட்டுமல்ல, திருப்பி வெளிப்படுத்தல் புத்தகம் வரும்போதும் இந்த ஒரு வார்த்தையை 3 முறை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ரிப்பீட் பண்ண ஒரே ஒரு சுபாவ, கர்த்தருடைய சுபாவத்தன்மை, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய வேத நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அது 3 முறை பைபிள் எழுதுதுன்னா, அவர் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை விவரிக்க தெரியாததுனால 3 முறை சொல்றாங்களாம். புரிஞ்சா நீங்க அல்லேலூயா சொல்லிருப்பீங்க. How holy God is. நாம் ஆராதிக்கிற தெய்வம் மிகப்பெரிய பரிசுத்தர். ஆனா இப்ப நான் சொல்றதை நல்லா கேட்கணும். அந்த பரிசுத்தம் உள்ளவர், அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லல, அவர் பெரியவர் பெரியவர் பெரியவர்னு எங்கேயுமே சொல்லல பைபிள்ல. இது மட்டும்தான் 3 முறை சொல்லியிருக்கு, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆனா அந்த பரிசுத்த தெய்வம் எதை தொட்டாலும் அந்த பரிசுத்தம் ஆயிடுது. இதுல சுவாசத்தை ஊதினார், இது பரிசுத்த வேதாகமம். அவர் உங்களை தொட்டார், நீங்க பரிசுத்த பரிசுத்தர்களாய் விட்டீர்கள். ஏன் அதை பாருங்க, ஆமென் வரல. இப்ப பைபிள்ல சொன்னதெல்லாம் சொல்றாங்க. அவருடைய பெயர் பரிசுத்தம், அவருடைய வல்லமை பரிசுத்தம், அவர் தங்கும் ஆலயம் பரிசுத்தம், அவருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவி, அவருடைய உடன்படிக்கை பரிசுத்த உடன்படிக்கை, அவருடைய பட்டணம் பரிசுத்த பட்டணம். இதெல்லாம் பைபிள்ல சொல்லிருக்கு. அவருடைய தசமபாகம் பரிசுத்த தசமபாகம், நீ நிற்கும் இடம் பரிசுத்த ஸ்தலம், உங்க செயல்கள் பரிசுத்தம், வார்த்தை பரிசுத்தம், வாக்குத்தத்தம் பரிசுத்தம், தூதர்கள் பரிசுத்தம், தீர்க்கதரிசிகள் பரிசுத்தம், தன் ஜனங்கள் பரிசுத்தம். கடைசியா கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, உங்க முத்தம் பரிசுத்தம். சொல்ல மாட்டீங்களே, உங்க பரிசுத்த முத்தங்களால் ஒருவரை ஒருவர். ஒன்னும் புரியல உங்களுக்கு? ஓகே, இந்த பரிசுத்தமான தெய்வம், பரிசுத்தர் 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 என்று சொல்லப்பட்ட விவரிக்க முடியாத பரிசுத்தத்தின் எல்லையில் வாசம் பண்ணுகிற தெய்வன் எங்க வாசம் பண்றாருன்னு சங்கீதக்காரன் 22:3 சொல்றாரு. 22:3 சங்கீதம் நான் படிக்கிறேன். Thou art holy அப்படின்றார். அதே வார்த்தை பயன்படுத்தி, நீர் பரிசுத்தர். எல்லாம் சொல்லுங்க பரிசுத்தர். ஆனா நீ எங்க வாசம் பண்றீ? இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் பண்றாராம். அந்த ஹோலி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டோட்டலி செட் அபார்ட் ஃப்ரம் சின். ஆமென். எந்த அசுத்தத்தை விட்டு முற்றிலும் பிரிக்கப்பட்டவர் என்ற வார்த்தை. ஆமென். என்ன ஒரு பாராடாக்ஸ் பாருங்க, அந்த வார்த்தை படிங்க. நீர் பரிசுத்தர் அப்படின்னா நீர் பிரிஞ்சிருக்க வேண்டியவர். ஆனா நீ பிரிஞ்சிருக்க வேண்டிய பரிசுத்தர் நீ எங்க வந்து வாசம் பண்றீங்களா? இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா அவங்க துதிக்கும் போது, அதனால சர்ச்சில் வந்து துதிக்கணும்ன்றோம். அந்த துதிகளின் மத்தியில் அவர் என்ன செய்யறாராம்? வாட் a paradox. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க துதியை எழுப்பும் போது நீங்க எல்லாரும் அவ்வளவு நல்லவங்க, ஆனா அந்த துதியின் மத்தியில் அவர் என்ன செய்யறாராம்? வந்து வாசம் பண்றாராம். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா தன் குமாரனுடைய கால்வரி ரத்தத்தால உங்க பாவத்தை அவரே சுத்தமாக்கிட்டு
அவர் எங்கே தெரியுமா வாசம் பண்ண விரும்புகிறாராம்? இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில. அதனால சண்டே வரணுங்க, முதல் பாட்டுல இருந்து கடைசி பாட்டு வரைக்கும் கையை தட்டி வாயை திறந்து அவரை துதிக்கணும். ஏன்னா பிரிந்து பரிசுத்தத்தில் வாழுகிற தெய்வம் உன் துதிகளின் நடுவே வந்து வாசம் பண்ணும்போது அவர் பிரசன்னத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் அவரை பரிசுத்தராய் பார்த்தார்களோ அப்பொழுதெல்லாம் தங்களுடைய குறைவுகளை கண்டார்கள். மோசே முற்செடியில் கர்த்தரை சந்தித்தார். சந்தித்த போது சொன்னார், ஐயோ எனக்கு பேச்சே வராது, நான் வரலன்னு ஒதுங்க தொடங்குகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்க வரும்போது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாருங்க. அவர் பரிசுத்த தெய்வம். அவர் பரிசுத்தத்தின் எல்லைகளை விவரிக்க தெரியாத வேதம் எழுதிய வார்த்தைகள். அவர் பரிசுத்தர், 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 அளவில்லாத பரிசுத்தர். ஆனால் நீ வாயை திறந்தவரை ஆராதிச்சினா, உன் வாயில் துதிகள் இருக்குமானால் அவர் உங்கள் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். பக்க சொல்ல, அவர் ரொம்ப பெரியவருங்க. அவர் முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைங்க, நான் அதமானேன்ட்டார். மூணாவது வார்த்தையை சொன்னா சரியா முடிஞ்சிற நேரம் நமக்கு ஆயிட்டு. 6-7 வசனம். Then flew one of the seraphims unto me, having a live coal in his hand. கையில் என்ன இருந்துச்சா? அக்கினி தழல், which he had taken from the tongs from off the altar. பலிபீடத்தில் இந்த அக்கினி தழலை ஒரு சேராப்பிம் எடுத்து வாயிலே வச்சிட்டாராம். And lo, this has touched thy lips, and thine iniquity is taken away. Last word படிங்க, இங்கிலீஷ் தெரிஞ்ச. And thy sin is purged. கவனிக்கணும், இங்க கொஞ்சம் ஆழத்தை படிக்கணும். இரட்சண்யத்தினுடைய படத்தை பார்க்கிறோம். இரட்சண்யம் ஒரு தொடர்ச்சி. ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்டே அதே நாள்ல யாருமே பர்ஃபெக்ட் ஆவறது இல்லை, அது ஒரு ப்ராசஸ். நீங்க கர்த்தருடைய வீட்டுக்கு வர்றீங்க, அவரை பெரியவரா பார்க்குறீங்க, உங்களை பார்க்குறீங்க, உங்க குறைவுகள் உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்க, அவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறாரு, அவர் உங்க வாழ்க்கையின் பல பங்குகளை தொடங்குகிறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிலருடைய உதடுல வைக்கிறாரு அக்கினி தழல. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை என்ன செய்யறாருங்க, அந்த பரிசுத்த எல்லை நோக்கி கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். லாஸ்ட் வேர்ட் என்னன்னா, and thy sin purged. அந்த பாவத்தை அவர் பர்ஜ் பண்ணினார் என்ற ஆங்கில வார்த்தை. ஆமென். உங்களுக்கு தெரியும், 103 சங்கீதத்தை நம்ம ஆழமா இங்க பேசும்போது சொல்லியிருக்கோம். உங்கள் பாவத்தை கர்த்தர் என்ன பண்றாராம்? கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை தூரம் எடுத்துறார். சோ இங்க sin is purged அப்படின்றார். நான் போய் அதை அலசி பார்த்தா purged என்ற வார்த்தை, purged என்ற வார்த்தை அல்லது சுத்திகரிக்கப்பட்டது என்ற வார்த்தை 102 முறை பழைய ஏற்பாட்டின் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 102 முறை. கவனமா கேட்கணும். இந்த 102 முறையில் purged என்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க பாருங்க. அதுல 7 முறை தான் purged போட்டிருக்கு. மீதி 94 93 முறையோ என்ன தெரியுமா எழுதிருக்கு? அட்டோன்மெண்ட் என்ற ஆங்கில வார்த்தை பயன்படுத்திருக்கு. எல்லாரும் புரிஞ்சாலும் புரியல. அட்டோன்மெண்ட் சொல்லுங்களேன். பாவ நிவர்த்தி, அதுக்கு அட்டோன்மெண்ட் என்ற இங்கிலீஷ் வார்த்தை பயன்படுத்திருக்கு. அந்த அட்டோன்மெண்ட்டை பிரிச்சிங்கன்னா இங்கிலீஷ்ல at one with. ஆமென். at one with அப்படின்னா பிரிக்கப்பட்டது உங்களை அவருக்கு சமமாக கொண்டு வந்து நிக்க வைக்கிற பாவ நிவர்த்தியின் வேலையை. ஓகே, இல்லையா சொல்ல மாட்டீங்க? பக்கம் சொல்ல, அவர் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு. அது எப்படி நீ அவர் கூட இருக்க முடியும்? அவர் எவ்வளவு பெரியவர். ஏசாயா சொல்ற, நான் அசுத்தமானவன், நான் அதமானேன். ஆனா அவர் சொல்றார், he purged my sin அப்படின்னா அட்டோன்மெண்ட் பண்றாராம். at one with God. பக்கம் சொல்ல, நானும் தேவனும் ஒரே நிலையில் இருக்கும். அந்த நிலைக்கு கொண்டு வந்தது உங்க திறமை அல்ல, அவர் தம்முடைய ரத்தத்தால் உங்களை at one with பாவ நிவர்த்தி. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களே? ஓகே, லேவியராகமம் 17:11 வாசிக்கலாம். The life of the flesh is in the blood. I have given it on the altar to make atonement for your souls. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி தர நான் என்னுடைய ரத்தத்தை பலிபீடத்தில் உங்களுக்காய் தந்திருக்கிறேன். நல்ல ஒரு அலையில சொல்லிடுங்க பார்க்கலாம்.
ஸோ எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை கர்த்தர் எப்படி தெரியுமா உங்களை சுத்திகரித்து கர்த்தருடைய வீட்டுக்கு ஏசையா வராரு, உசியா ராஜா மறிச்சிட்டாரு, வந்தபோது அவர் பெரியவராய் பார்க்குறாரு, தன்னுடைய குறைவுகளை பார்க்குறாரு, அதை சொல்றாரு. அவர் அக்னி தழலை கொண்டு உதட்டில் வச்சு என் பாவத்தை எனக்கு பாவ நிவர்த்தி செஞ்சு என்ன at one with God பண்ணார். என் ஆண்டவருக்கு பாவம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆமென். ஆனால் என்னைக்கு ஏசையா பார்த்த மாதிரி நீங்க அதை பார்க்குறீங்களோ அன்னைக்கு அது அவருக்கு ரொம்ப ஈஸி. என்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அது தெரியலையோ அது அவருக்கு ரொம்ப கஷ்டம். புரியாது, இன்னும் புரியாது. ஓகே, நான் பிடிச்சேன். இப்போ இந்த கார்பெட் இருக்கு அப்படிங்களா, நான் எலியேசர் கிட்டையும் பால் கிட்டையும் சொல்லிட்டு போகிறேன், நான் வர்றதுக்குள்ள சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுன்னு ஒரு சின்ன கரை கூட இருக்க கூடாதுன்னு. நான் போயிட்டேன். இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, 2 பேர் சும்மா தம்மா சொல்கிறேன், நிஜம் இல்லைங்க, அவங்க நல்ல பசங்க, 2 பேரும் சேர்ந்து என்னென்னமோ விம் பவுடர்லாம் போட்டு வாஷ் பண்ணி வேக்யூம் பண்ணி 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிட்டாங்க. நான் ஒரு 2 ஹவருக்கு அப்புறம் வந்து என்னப்பா கார்பெட்லாம் க்ளீன் ஆச்சா, அப்பயே முடிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாம் பேக் பண்ணி வீட்டுக்கு போது ரெடியாக இருக்காங்க. நான் வந்து பார்த்தா அங்கங்கே 4 கரை, அதுவும் ஒரு இடத்துல பெரிய கரையே இருக்குது. ஆமாம், நான் வந்து எலியேசரை கூப்பிட்டு பாலை கூப்பிட்டு அதை காமிக்கிறேன். ஆமேன். எல்லாரும் என்ன பார்க்க காமிக்கிறேன். அவங்க அதை பார்த்துட்டு அங்கே கரை இல்லைன்னு அவன் என்கிட்ட சொன்னான்னு வைங்களேன், என்னால் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா அவனே இல்லைன்றான். ஆனால் இருக்கு, நான் கவனிக்கல. இப்போ நாங்கள் என்ன பண்ணலான்னா, நானே அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர்லாம் வாங்கி கொடுத்து நானும் உதவி செஞ்சு. புரியல உங்களுக்கு? என்னைக்கு வரைக்கும் நீங்க இல்லைன்றீங்களோ கரை அங்கேயே இருக்கும். ஆனா என்னைக்கு நீங்க இருக்குன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு அவரும் உனக்கு சேர்ந்து நின்று at one with பாவ நிவர்த்தியை உனக்கு செஞ்சு உன்னை சுத்திகரிக்க என் தேவன் யாரா இருக்கிறாருங்க. சோ என் ஆண்டவருக்கு பாவம் ஒரு பிரச்சனையே. ஆனா நீ இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? போச்சு, இருக்கிற அமைதியும் போச்சு. எஸ், ஆமா ஆண்டவரே உமக்கிட்ட வருகிறேன். எவ்வளோ ஏசாயா என்ன திரும்ப சொல்ல, நான் உன்னை மகிமையில பார்க்கிறேன். 2 சொன்னார், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன்தான். உடனே கர்த்தர் தன்னுடைய அக்னி தாழலை வைத்து அவனை at one with God மாற்றினார். அவர்களே சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் வருவீங்க? உங்க உண்மை நிலைய கர்த்தர்கிட்ட சொல்லி பாருங்களேன், ஆச்சரியமா நடத்துவாருங்க. ஏன்னா அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆனா அந்த பரிசுத்த தெய்வம் எங்கே தெரியுமா வாசம் பண்ண விரும்புகிறார்? இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் பண்ண. உன்னை at one with God. எங்க உங்க கூட வந்து அவர் வாசம் பண்ணனா, உங்க கூட அவர் இருக்கணும்னா பாவம் அவரை பிரிச்சுடுங்க, பாவம் அவங்க கூட இருக்க விடாதுங்க. ஆனா அவரே என்ன செய்வாருங்க, நீங்க எப்பெல்லாம் ஒத்துக்கிறீங்களா, ஆமா ஆண்டவரே நான் குறை உள்ளவன் என்று சொல்லும் போது உங்க பாவத்தின் நிவர்த்திய பண்ணி உங்க கூட வாசம் பண்ற தெய்வம். 3 வார்த்தைகளை கொடுத்திருக்கேன், ஆழமா நீங்க சிந்திக்கணும். போகும்போது சிந்திச்சுட்டே போங்க. 1, நீங்க தேவனுடைய வீட்டில் வந்து அவரை பார்க்கும்போது அவரை பெரியவராய் பார்க்கிறீர்கள். அவர் எவ்வளோ பெரியவரா பார்க்கிறீங்களோ நீங்க அவ்வளோ சிறியவர்கள். யூ பிகம் ஸ்மால் அண்ட் அன்கிளீன். ஆனால் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், அவர் உங்களை சுத்திகரிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹவு குட் மை காட் இஸ். 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு நல்லவர். அவர் பெரியவர், நான் சின்னவர், ஆனால் அவர் நல்லவர். இந்த 3 வார்த்தை எடுத்துக்கோங்க, நீங்கள் நலமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை வெற்றியாக நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக அவர் சமூகத்தில் சென்று கர்த்தர் பக்கத்தில் நில்லுங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். தன் குமாரன் உன் பாவங்களை மன்னிக்க கால்வரி திரு ரத்தத்தால் உன்னை சுத்திகரித்து உனக்கு பாவ நிவர்த்தியை தந்து உனக்கு அட்டோன்மெண்ட் தந்து உன்னை மீண்டும் எழுந்து பிரகாசிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் செய்வாரா. கீழே நீங்கள் படித்து வந்தீங்கன்னா கர்த்தர் கேட்குறார், என் காரியமாக யார் போவார்கள், யாரை நான் அனுப்புவேன். அப்போ தான் அது வரைக்கும் அசுத்தம்னு சொன்னவ சொல்றார், இதோ அடியேன் நான் போகிறேன்னாரு. உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட்டோ கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஜெயமாய் நடத்த கர்த்தருடைய வீட்டின் ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand in the presence of God? Thank you. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கிட்ட கொடுப்பீங்க? Give control of your life to God.
உங்க குடும்பம், உங்க பொருளாதாரம், உங்க வீடு, உங்க சந்ததிகள் எல்லாத்தையும் கர்த்தர் கையில கொடுப்பேன்னு சொல்லுங்க. 2 கையை உயர்த்துங்க. உங்க உறவுகளை கர்த்தர் கையில கொடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழந்தாள் அடியிட்டு முழுவதும் தருகிறேன். எல்லாரும் கரம் உயர்த்தி கடைசியாக முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நல்ல ஆண்டவரே, உசியா ராஜா மரிச்ச போது ஐசையா comes to the house of God. தேவாலயத்துக்கு வந்து, நீர் எவ்வளவு பெரியவர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உங்க பரிசுத்தத்துக்கு முன்னாடி I am a man of unclean lips, அசுத்த மனிதர்களுக்கு நடுவே வாழுகிறவன் நான். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அக்கினி தழலை அவன் உதடில் மேல் வைத்து அவனை பர்ஜ் பண்ணினார். அன்னைக்கு ஏசாயாவுக்கு அக்கினி தழல், உங்களுக்கும் எனக்கும் அக்கினி தழல் அல்ல, குமாரனின் இரத்தத்தையே நமக்காய் தந்தார். அவரோடு ஒன்றாயிருக்க, உங்க துதிகளின் அடிவில் வாசம் பண்ண, கர்த்தருடைய செயல்களில் அவர் பெரியவர். கல்வரை நோக்கி நன்றி சொல்ல மாட்டீங்களா? குமாரன் செய்த செயலுக்காக நன்றி. உம்மோடு இருக்கக்கூடிய பங்கில பாவ நிவர்த்தியை தந்து எங்களை வாழ வைத்த தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானுடன் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழந்தாள் அடியிட்டு முழுவதும் தருகிறேன். முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன்.